ஏன்னா உடம்பு சரியில்லையா உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லேசா தலைவலி அவ்வளோதான். எனக்கு தெரியும், அதான் சூட காஃபி கொண்டு வந்திருக்கேன். இதை சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும். சரி சரி, அப்படி வச்சுட்டு போ. தலைவலி ஜாஸ்தியா இருக்காண்ணா, நான் வேணா தைலம் தேய்ச்சி விடட்டுமா? வேணாம் வேணாம். உங்க சங்கடம் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்க பொண்டாட்டி தானேண்ணா. சங்கடமே அதுதானே. என்னண்ணா சொன்னேன்? ஒன்றும் இல்லை, தலைவலிக்குது, மனசும் சரியில்லை, கொஞ்ச நேரம் தனியாக இருக்க விட. உங்களுக்கு ஏன் உடம்பு மனசு சரியில்லைன்னு எனக்கு தெரியும்ண்ணா. பிசினஸ் பிரச்சனை தானே எல்லாத்துக்கும் காரணம். நீங்க என்ன இன்னும் பால்யமா? வயசாயிட்டே போறதோ இல்லையோ? எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த, கிடைச்சது சொல்லிட்டேன். ஐயோ, அப்படி இல்லைண்ணா. மனுஷா உடம்பு தானே, எத்தனை நாளைக்கு உழைக்க முடியும்? உங்களுக்கு இப்ப தேவை மருந்து மாத்திரை இல்ல, ஓய்வு தான்ண்ணா. அதுக்கு இப்ப என்ன பண்ணலான்ற? கம்பெனி இழுத்து மூடிட்டு வீட்டோட வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுமா? கம்பெனியே இழுத்து மூடணும். நான் ஒரு யோஜனை சொல்லட்டுமா? என்ன? பேசாம பொறுப்பெல்லாம் வாசுகிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்கண்ணா. வாசுகிட்டயா? ஏ, வாசுட்ட ஒப்படைச்சா என்ன? அவனுக்கு திறமை இல்லையா, சாமர்த்தியம் தான் இல்லையா? நீங்க தானே சொன்னேள், வாசு இப்ப தெரிந்துட்டான், ஆபீஸ் வேலையெல்லாம் திறமையா செய்யறான், அவனுக்கு பொறுப்பு வந்துடுத்துன்னு. சரி சரி, அதை பத்தி நான் யோசனை பண்றேன். இதுல யோஜனை பண்றதுக்கு என்னன்னா இருக்கு? வாசுண்ட பொறுப்பெல்லாம் ஒப்படைங்க. நாம 2 பேரும் நிம்மதியா கஷேத்ராடம் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வருவோம். பாப்போம் பாப்போம். இன்னொரு விஷயம்னா. என்ன? முன்ன எனக்கு நீங்க 2 வாக்கு கொடுத்தேள், அத எப்ப நிறைவேற்ற போறேள்? வாக்கா? என்னது? ஒண்ணு, வாசுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொன்னேள். கால நேரம் வந்தா கண்டிப்பா செய்யறேன்னு சொன்னேள், மறந்துட்டேளா? மறக்கல. கால நேரமும் கூடி வந்தா எல்லாம் நடக்கும். ஆனா நம்ம கையில் என்ன இருக்கு? ஆட்டி வைக்கிறவன் வேற ஒருத்தனாச்சே. என்ன, நான் கோவிந்தன்னு சொல்றேன்னு பயந்துட்டியா? நான் சொன்னது பெருமாளை, கோவிந்தராஜ பெருமாளை. சரி, 2 வாக்கு கொடுத்தேன்னு சொன்னீங்க. 1 வாசு கல்யாணம், இன்னொன்னு என்ன? என் பேர்லயும் வாசு பேர்லயும் சொத்து எழுதி வைக்கிறேன், பேங்க்ல பணமும் டெபாசிட் பண்றேன்னு சொன்னீங்களே. இத நான் எனக்காக கேட்கல, வாசுக்காக தான் கேட்கிறேன். நீங்க இருக்கும்போது எனக்கு எதுக்கு தனியா பணம் ஆஸ்தி எல்லாம்? தனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு வாசுக்கு ஆஸ்தியும் பணமும் இருந்தா பெருமையாவும் இருக்கும், அவன் பொறுப்பாவும் நடந்து பண்ணா. அதுக்கு தான் சொன்னேன். புரியறது. தசரதன் கொடுத்த 2 வரங்களை சமயம் பார்த்த கைகையை கேட்ட மாதிரி நீ இப்ப நான் கொடுத்த 2 வாக்குகளை நிறைவேற்ற சொல்ற. அப்போ என்ன கைகைங்கிறளா? சேச்சே, ஒன்ன நான் அப்படி சொல்லுவேனா? கைகைக்கு போதனை பண்ண மாதிரி உனக்கு போதனை பண்ண கூனி இல்லையே. கூனி ஸ்தானத்துல உன் அண்ணன் கோவிந்த இருந்து போதனை பண்ணிட்டு இருந்தான். அவனை தான் அடிச்சு விரட்டிட்டமே. வாசுகிட்ட கம்பெனியை ஒப்படைச்சிட்டு நான் சேத்திராடம் போகணும். அதாவது வாசுவுக்கு முடி சூட்டிட்டு நான் வனவாசம் போகணும். அதான உன் ஆசை? செஞ்சுட்டா போச்சு. டபர், இப்ப எனக்கு ரெஸ்ட் தேவை, நீ போலாம்.
வா 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 கோத. வா வா வா. என்னமோடி நீ இன்னைக்கு வருவேன்னு நினைச்சேன். அப்படியே வந்து நிக்கிற பாரு. அது ஏமா கேக்குற? பஸ்ல வர்றதுக்குள்ள நேக்கு முதுகு வலியே கண்டுபெடுத்து. அப்புறம் கும்பகோணத்துல அத்தை அத்திம்பர்லாம் சௌக்கியமா இருக்காளா? எல்லாரும் சௌக்கியமா இருக்கா. ஹாய் கோத, எப்போ வந்த? இப்பதான்டா. ஆமா, அப்பா எங்க இன்னும் எழுந்திருக்கலையா? அப்பா வேலை விஷயமா பெங்களூர் போயிருக்காரு, நாளைக்கு வந்துருவாரு. கோத, நீ போன காரியம் என்னாச்சு? தியாகராஜனை பாத்தியா? தியாகராஜன் சாரியும் பார்த்தேன். அவர் பொண்ணுன்னு சொல்லி நாடகம் ஆடிண்டு அவர் வீட்ல வந்து செட்டில் ஆயிருக்காளே ஒரு பொண்ணு, அவளையும் பார்த்தேன். கோத, அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்காளா இல்ல அவ கூட வேற யாராவதுலாம் இருக்காளா? அந்த பொண்ணை வளர்த்தவன் சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாம்மா. அவன் பேரு கூட நாராயணனா. அவனும் அந்த பொண்ணு கூட தான் இருக்கான். அவன் பேச்சு பார்வையெல்லாம் பார்க்கும்போது இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி வச்சிருப்பாளே கேடி படம்லாம் அதே மாதிரி இருந்தது. வேற யாரும் இல்லையா? இன்னொரு ஆளும் அவங்க கூட வந்திருக்கானா. அவன் பேரு என்னன்னு தெரியல, நான் அவனை பார்க்கவும் இல்ல. எனக்கு என்னமோ அந்த ஆள் தான் இதுக்கெல்லாம் மூல காரணமா இருப்பானோன்னு தோன்றது. கோத, அந்த பொண்ணுகிட்ட பேசின இல்லையா? அந்த பொண்ணு எப்படி, என்ன சொல்றாவோ? அந்த பொண்ணை பார்த்தா ஒரு அப்பாவி சாது மாதிரி தான் தெரியறது. அவளை தனியா சந்திச்சு பேசியிருந்தேன்னா ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா அதுக்கு சந்தர்ப்பமே இல்ல. தியாகு சாரும் அவன் அம்மாவும் எப்பவும் கூடவே இருக்காங்க. அதுக்காக அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சும்மா வந்துட்டியா நீ? அப்படி வந்துருவேனா? எனக்கு தெரிஞ்ச வாத்துல நடந்த சம்பவம்னு ஒரு கதைய சொல்லி மோசடி செய்யறவாளுக்கெல்லாம் ஆயுள் தண்டனை நிச்சயம்னு அவளை பயமுறுத்திட்டு வார்ன் பண்ணிட்டு வந்தேன். அதை கேட்ட உடனே அந்த பொண்ணையும் அவ கூட வந்தவனையும் பார்க்கணுமே, அப்படியே முகம் வெளிரி போச்சு. சரி கோத, இது எப்படி டீல் பண்ண போற? அண்ணா, இது சாதாரண விஷயம் இல்ல. இது ஒரு பெரிய சதித்திட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணும் அவளை வளர்த்தேன்னு சொல்றவனும் வெறும் கருவிகளாதான் இருக்கணும். தியாகராஜன் இந்த விஷயத்த சொல்லிட்டா என்ன? சொல்லலாம். ஆனா அப்போ லக்ஷ்மி பத்தின உண்மைகளும் சொல்லும்படியா ஆயிடுமே. ஆமாண்டி. ஐயோ, வேற என்னதான் பண்றது? தியாகராஜன் ஏமாறட்டும்னு விட்டுற முடியுமா சொல்லு? இல்லம்மா, அவசரப்பட்டு நாம எதுவும் செய்யக்கூடாது. அப்புறம் பிரச்சனை பெருசா போயிடும். அப்பா வரட்டும், அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் முடிவு பண்ணுவோம். ஆமாண்டா, அதான் நல்லது. கோத, ராஜபாண்டிய பாத்தியா? குமரன் கல்யாணம் எந்த நிலைமையில நிக்கிறது? அது ஒரு தனி கதை. அந்த புவனவை செக் பண்ண டாக்டர் அவ வியாதி இன்னும் குணமாகல, குணமாகறது ரொம்ப கஷ்டம், அதனால அவளுக்கு கல்யாணம் பண்ணாம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டாராம். நாராயணா. சரி, குமரனுக்கு இந்த விஷயம் தெரியுமா? அவன் என்ன சொல்றான்? அவன் என்னமா பண்ணுவா? அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா போயிடுத்து. இப்போ அந்த புவனாவும் இல்ல, மன்னார்குடி பொண்ணும் இல்லன்னு ஆயிடுத்து. பெருமாளே, குமரன் நிலைமைய பார்த்த உடனே எனக்கு திரும்பவும் அந்த மன்னார்குடி பொண்ணை பார்த்தா என்னன்னு ஒரு யோசனை தோணித்து. அத்திம்பேரும் அந்த யோசனை சரின்னு சொன்னார். அது எப்படி சரியா வரும்? ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாமேன்னு தோணித்து. அதான் நானே மன்னார்குடிக்கு போய் அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு வந்தேன். சரி, அந்த பொண்ணு குமரனை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி இப்ப என்ன நினைக்கிறா? முடியாதுன்னு சொல்லல, சம்மதம்னு சொல்லல. நானும் அவகிட்ட முடிவா எதுவும் கேட்கல. குமரனை பத்தியும் புவனாவுடைய இப்போதைய நிலைமைய பத்தியும் எடுத்து சொல்லியிருக்கேன். நீயே முடிவு பண்ணிக்கோன்னுட்டேன். முடிவு இப்ப அவ கையில தாமா இருக்கு. நம்ம குடும்பத்துலதான் இப்படி ஒரு குழப்பம்னா, பாவ ராஜபாண்டி குடும்பத்திலயும் இப்படி ஒரு குழப்பம் இருக்கே. அந்த பெருமாள் தான் அந்த பொண்ணு மனசுல பூந்து ஒரு நல்ல பதில சொல்ல வைக்கணும். பாவம், ரொம்ப கௌரவமானவர் ராஜபாண்டி. அம்மா கோத, அத்திம்பேர் சென்னைக்கு வரத பத்தி ஏதாவது சொன்னாரா? ஆஹா, ஒன்னு சொல்லல. அம்மா,
ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. அத்தையும் பேருக்கு எதிரில நான் வாய் தவறி அத்தைய மாமின்னு கூப்பிடுறதுக்கு பதிலா அத்தைன்னே கூப்பிட்டுட்டேன். ஐயோ கோதை, ஊருக்கெல்லாம் பலன் சொல்ற பல்லி தானே கழநீர் பானையில விழுந்த மாதிரி என்ன ஆயிடுத்து? அப்புறம் என்னாச்சு? பாவம் விஜயா அத்தைக்கு என்ன பண்றதுன்னே புரியல. முகமெல்லாம் அப்படியே வெளுத்து போயிடுத்து. நானே அப்படியே டென்ஷன் ஆகி ஏதாவது சமாளிக்கணுமேன்னு பார்த்தேன். ஆனா அத்திமேரி என்ன தெரியுமா சொன்னார்? அவளை நான் மாமின்னு கூப்பிட்டா ஏதோ பக்கத்தாத்து மாமிய கூப்பிடுற மாதிரி இருக்கு, அதனால நீ லட்சணமா அத்தனே கூப்பிடுன்னு சொல்லிட்டார். அது மட்டும் இல்ல, அத்திம்பேரை கூட நான் மாமான்னு கூப்பிட வேண்டாம், அத்திம்பேர்னே கூப்பிடுன்னுட்டார். அதான் கேட்கறதுக்கு நன்னா இருக்கான். ஆக கும்பகோணம் போனதுக்கு இது மட்டும்தான் லாபம். ஆமா. அது பாரு, நீ போய் குளிச்சுட்டு வா, உடம்பெல்லாம் வலி, நீ வெந்நீர் போட்டு குளி, நான் அதுக்குள்ள உனக்கு டிஃபன் ரெடி பண்றேன். சரிம்மா. அம்மா நானும் ஆஃபீஸ் கிளம்புறேம்மா. கிளம்பி போயிட்டு வாமா. ஜாகிரதப்பா. அப்புறம் மாப்பிள்ள, நான் இன்னைக்கே நைட்டு ஊர் கிளம்புறேன், நீங்க பாத்துக்குங்க. என்ன மச்சான் அதுக்குள்ள? என்னண்ணா இது, இன்னைக்கே ஊருக்கு கிளம்புறீங்கன்னா எப்படி? இன்னும் இந்த பொண்ணு ஒரு முடிவும் எடுக்கல. அன்னைக்கு மெட்ராஸ்லேருந்து வந்த கோதை இவள்கிட்ட எதையோ பேசிட்டு போயிருக்கா. ஆனால் அப்புறமும் இவ அப்படியே தான் இருக்கா. நீங்கள் இருந்து என்ன ஏதுன்னு கேட்டு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நான் பரிமளம், நீ உன் நிம்மதியை மட்டும்தாம்மா யோசிச்சு பார்க்குற, கொஞ்சம் கௌரி நிம்மதியை யோசிச்சு பாரு. நான் அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு சொல்கிறேன். அவளா மனசை திறந்து எதுவாக இருந்தாலும் சொல்லட்டும், நாம அவளை வற்புறுத்த வேண்டாம். மாமா, என்னம்மா கௌரி? இன்னைக்கு நீங்க ஊருக்கு போக வேண்டாம் மாமா. இன்னும் 2-3 நாள் இங்கே இருங்க மாமா, எனக்காக ப்ளீஸ். என்னம்மா என்கிட்ட போய் ப்ளீஸ் ப்ளீஸ்லாம் கேட்கலாமா? உனக்கு நான் இருக்கம்மா. உனக்காக 2 நாள் என்ன, ஒரு வாரம் லீவ் போட்டு இங்கே இருக்கம்மா. இதை பாருமா, உன் சந்தோஷம் உன் நிம்மதி தாம்மா எனக்கு முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கம்மா. தேங்க்ஸ் மாமா. மாமா, உங்களுக்கு இப்போ எதுவும் வேலை இல்லைன்னா நாம 2 பேரும் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம் இப்போ மாமா. எங்கடி இவரை கூப்பிடுறேன்? பரிமளம், கௌரி அவங்க மாமா கூட வெளியே போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறா. போயிட்டு தான் வரட்டுமே, நீ ஏன் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க? ஆமாம்மா, நீ ரெடியா? நான் ரெடி மாமா, போலாமா? அப்பா போயிட்டு வரேன். சரிம்மா. மா வரேன், வாங்க மாமா. மாப்பிள்ள, நான் கௌரியோட போயிட்டு சரி. வந்துடுறேன். சரி. அம்மா வரமா? அம்மா இப்போ சொல்லுமா, என்னை எதுக்காக உப்புளியப்பன் கோயிலுக்கு கூட்டின்னு வந்த? அந்த மிராஸ்தார் ராஜபாண்டி வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட பேசலான்னு கூட்டிகிட்டு வந்தியா? ஆ? இருங்க மாமா, கொஞ்சம் பூவும் பழமும் வாங்கிக்கலாம். சரிம்மா. ஒரு 4 முழம் பூ கொடுங்க. ஏங்க, வாங்கம்மா, என்ன வேணும்? 1 கிலோ ஆப்பிள், ஆ 1 கிலோ ஆரஞ்சு கொடுத்துருங்க. சரிம்மா. எவ்வளோ? 100 ரூபா. 100 ரூபாயா? இந்தாங்க. எங்க அக்ரகாரத்துக்கு போகணும், கொஞ்சம் வழி சொல்றீங்களா? அக்ரகாரத்துக்கா? இப்படியே நேராக போய் வலது பக்கம் திருப்பினீங்கன்னா அக்ரகாரம் வந்துடும். ஆமாம், அங்கே யார் வீட்டுக்கு போகணும்? அங்க பூனான்னு ஒரு பொண்ணு சரி. கொஞ்சம் உடம்பு முடியாம இருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு தான். ஓஹோ, கமலா மாமி வீட்டுக்கா? ம். அக்ரகாரத்தில் கடைசி வீடு அவங்க வீடு தான். நான் சொன்ன வழியில் போங்க. ஓகே, தேங்க்ஸ். வாங்கம்மா.
எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. இந்த புவனா யாரு? இந்த பொண்ணை பார்க்கறதுக்கு மெனக்கெட்டு மன்னார்குடியிலேருந்து ஏன் உப்புளியப்பன் கோயிலுக்கு வரணும்? ஏம்மா, அந்த பொண்ணு ஒருவேளை உங்கூட படிச்ச பொண்ணா? இல்லை மாமா, இது வரைக்கும் இந்த புவனாவை நான் பார்த்தது கூட கிடையாது. ஆனால் இப்போ அந்த புவனாவை பார்த்தாதான் என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவை என்னால் எடுக்க முடியும்.